ஒரு நாள் மனதில் நிறைய காயங்களுடன் ஒரு மனிதன் புத்தரிடம் வந்து நின்றான். அவன் கண்களில் தூக்கமில்லை, இதயத்தில் நிம்மதி இல்லை. அவன் புத்தரை வணங்கி கேட்டான், ஐயா, நான் எல்லாரிடமும் நல்லவனாக இருந்தேன். யாருக்கெல்லாம் முடிந்ததோ உதவி செய்தேன், கருணை காட்டினேன், நம்பினேன். ஆனா இன்னைக்கு நான் மட்டும்தான் உடைந்து நிற்கிறேன். என்னை பயன்படுத்தினவர்கள் மட்டும் நன்றாக இருக்கிறாங்க. நல்ல மனசு வைத்து வாழ்றது தவறா? புத்தர் மெதுவாக சிரித்தார். அவரது பார்வை நேராக அவன் மனதை தொட்டது. அவர் சொன்னார், நல்லவராக இருப்பது தவறு அல்ல. ஆனால் எல்லோரிடமும் கருணை காட்டுவது ஞானம் அல்ல. அது எப்போது தண்டனை ஆகிறது என்பதை இப்போது நான் உனக்கு சொல்லுகிறேன். இந்த உலகில் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் தந்திரசாலியாக இருக்க கற்றுக்கொள். நீ சாமர்த்தியசாலியாக இல்லை என்றால் மக்கள் உன்னை பயன்படுத்த தொடங்கி விடுவார்கள். முதல்ல ஒரு உண்மையை ஏற்றுக்கோ. கருணை ஒரு குணம், ஆனா கட்டுப்பாடில்லா கருணை ஒரு பலவீனம். இந்த உலகம் நல்ல மனசுக்கு சிலை வைக்க போறது இல்லை. அதிக கருணை கொண்ட மனிதனை இந்த உலகம் முதலில் பாராட்டும், பிறகு பயன்படுத்தும், கடைசியில கீழே தள்ளிவிடும். நீ உயர வேண்டும் என்றால் உன்னுடைய மனசு மென்மையா இருக்கலாம், ஆனா முடிவு கடினம் இருக்கணும். கவனமா கேள். அளவில்லா கருணை ஆபத்து, அறிவுள்ள கருணை சக்தி. இந்த உலகில் நேர்மையான அப்பாவியான மக்களுக்கு இடமில்லை. நீ அப்பாவியாகவே இருக்க விரும்பினால் வெற்றி உன் கைகளை விட்டு நிரந்தரமாக நழுவிவிடும் என்பதை ஏற்றுக்கொள். நினைவில் வைத்துக்கொள், நீ உன் புத்திசாலித்தனத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது கவனமாக கேள். இவைதான் வெற்றி பெறுவதற்கான 8 விதிகள் என்று அவர் கூறினார். உலகத்துல மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கும் ஒருவன் மற்றவரை காப்பாற்ற தண்ணீரில் குதிக்கிறவன். இதனால் என்ன ஆகும்? இருவரும் சேர்ந்து மூழ்கி போவார்கள். இதுதான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்குது. நீ கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவணும், அவர்களுக்கு நேரம் கொடுக்கணும், அவர்களோட பிரச்சனை கேட்கணும், அவர்களுக்காக உன் வேலை விட்டு ஓடணும் என்று நினைப்பாங்க. இப்படி வாழ்றவங்க முடிவு என்ன தெரியுமா? தங்கள் வாழ்க்கையும் அதே இடத்துல நின்று போயிருக்கும். கருணை காட்டுறவன் நல்லவன் தான், ஆனா எல்லாருக்கும் கருணை காட்டுறவன் பயன்படுத்தப்படுறவன். ஒரு உண்மை நினைச்சுக்கோ, உன்னை தேவைப்படுற நேரத்துல அவங்களுக்கு நீ தேவையானவன். உனக்கு தேவைப்படும் நேரத்துல அவங்களுக்கு வேலை இருக்கும். நீ உதவாத நாளில் அவன் மாறிட்டான் என்று சொல்வார்கள். நீ உன் இலக்கு விட்டு விலகுற அளவுக்கு யாருக்கும் கருணை காட்டாதே. முதலில் நீ நிலைநிறுத்து, பிறகு உதவி செய். உன் பலவீனத்தை மக்களுக்கு காட்டினால் நீயே உன்னை வேட்டையாடப்படுவதற்கு அழைப்பு விடுத்ததாக அர்த்தம். உன் மனம் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது, உன் நோக்கங்கள் எவ்வளவு உண்மையானவை என்பதை பற்றி மக்களுக்கு கவலை இல்லை. அவர்களுக்கு தேவையெல்லாம் தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பலவீனமான நபர் மட்டும்தான். நீ உன் கஷ்டங்களை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டால் 90% மக்கள் வெறுமனே கேட்பார்கள், ஆனால் யாரும் உதவ மாட்டார்கள். மாறாக அவர்கள் உன் பலவீனத்தை பயன்படுத்தி சதி திட்டங்களை தீட்டுவார்கள். இந்த உலகத்தில் 2 வகை மனிதர்கள்: அளவிடுபவர்கள், அளவிடப்படுபவர்கள். நீ யாரையும் காயப்படுத்தக் கூடாது என்று நினைத்து எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி செய்தால் முதலில் உன்னைத்தான் அவர்கள் பலவீனமாக பார்க்கிறார்கள். இதுதான் புத்தர் சொன்ன முதல் ரகசியம். உன் பலவீனத்தை வெளிக்காட்டாமல் உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசி. சுயமரியாதையின் முதல் நிபந்தனை என்னவென்றால், நீ அதற்கு தகுதியான மரியாதையை உனக்கு கொடுக்க வேண்டும். நீ உன்னை மதித்தால் மட்டுமே உலகமும் உன்னை மதிக்கும். சுயமரியாதை ஏன் அவசியம்? நீ உன்னை ஒரு சாதாரண கல்லாக நினைத்தால் மக்கள் உன்னை வெறுமனே காலால் இடித்துவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் நீ உன்னை ஒரு விலை மதிப்பற்ற வைரமாக நினைத்தால் மக்கள் உன்னை பத்திரமாக பாதுகாப்பார்கள். உன்னை நீ மதிக்கவில்லை என்றால் உலகம் உன்னை குப்பை போல் கவனிக்காது. உன்னை வலிமை வாய்ந்த நபராக நினைத்து நடக்கவும். உன் மரியாதை உன் கண்ணோட்டத்திலிருந்து பிறந்தால் பிறர் அதை காத்து நடத்துவர். ஒரு வெற்றிகரமான தலைவர் அல்லது செல்வாக்கு மிக்க நபர் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது பேச வேண்டும் என்று எப்போதும் அறிவார். சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பதும் அவற்றை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதும் தான் அவர்களின் வெற்றிக்கு சாவியாகிறது. நீ உன் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து மற்றும் கவனத்துடன் பேசினால் உன் வார்த்தைகளின் தாக்கம் இருக்கும். மக்கள் உன்னை சிரத்தையாக எடுத்துக் கொள்வார்கள். உன் வார்த்தைகள் உன் ஆயுதம். நீ பேசும்போது யோசித்து பேச வேண்டும். தானாக சொன்ன வார்த்தை உன்னை பலவீனமாக காட்டும். சொல்லும் வார்த்தைகளில் சக்தி இருக்க வேண்டும். பிறர் அதை கவனித்து நடக்க வேண்டும். இந்த உலகில் சுயநலமில்லாமல் யாரும் யாருடனும் இருப்பதில்லை என்பது ஒரு கசப்பான உண்மை. மக்கள் எந்த சுயநலமும் இல்லாமல் உனக்கு உதவுவார்கள் என்று நீ நினைத்தால் அது உன் பெரிய தவறு ஆகலாம். உன் குடும்பமாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அனைவரின் வாழ்க்கையும் ஒரு குறிக்கோளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. உன்னிடம் பலம், பணம் அல்லது ஏதேனும் சிறப்புத்தன்மை இருக்கும் வரை மக்கள் உன் அருகில் இருப்பார்கள். ஆனால் நீ பலவீனம் அடையும் பொழுது அந்த மக்கள் உன்னை விட்டு விலகிவிடுவதை காண்பாய். உன் நண்பர்களும் குடும்பத்தாரும் உன்னை உபயோகிக்கின்றனர். உன் சக்தி உன்னிடம் இருக்க வேண்டும், மற்றவர்களை சார்ந்திருக்க கூடாது. எதிர்மறை கேள்விகளும் கிண்டல்களும்
அடிக்கடி நம்மை பாதிக்கும். ஆனால் நாம் அவற்றுக்கு கோபத்தில் வந்து பதிலளிக்க கூடாது. யாராவது நம்மை தொந்தரவு செய்தாலோ அல்லது நம்மை தாழ்த்தி காட்டுவதற்காக கேள்விகள் கேட்டாலோ நாம் கோபத்துடன் எதிர்வினையாற்றக்கூடாது என்பதே புத்தர் சொன்ன 5வது இரகசியம். பொறுமை என்பது எந்த ஒரு வெற்றிக்கும் அஸ்திவாரமாக இருக்கும் ஒரு குணம். நாம் பொறுமையாக இல்லை என்றால் நாம் அவசரத்தின் வலையில் நம்மை சிக்க வைத்துக் கொள்ளலாம். அது நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். சரியான நேரத்திற்காக காத்திருக்கும் எந்த ஒரு முடிவையும் அவசரமாக எடுக்காதவர்கள்தான் வெற்றியின் உச்சத்தை தொட்டவர்கள் என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை. சரியான நேரத்திற்காக காத்திரு. அவசர முடிவுகள் நஷ்டத்தை தரும். பொறுமை வலிமையை உருவாக்கும். உன் நடவடிக்கைகள் நேரத்துடன் நடக்க வேண்டும். அதுவே வெற்றியை தரும். யாராவது உன்னை குறைத்து கேள்விகள் கேட்டால் கோபப்படாதே. பதில்கள் தெளிவாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டும். உன் மனதை கட்டுப்படுத்தினால் எதிரில் இருப்பவர் உன்னை பார்த்து பயப்பட வேண்டும். இதுதான் புத்தர் சொன்ன 6வது ரகசியம். நாம் என்ன பேசுகிறோமோ அது எதிரில் இருப்பவர் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் யோசிக்காமல் பேசினால் நம்முடைய தன்னம்பிக்கை குறைகிறது. மக்கள் நம்மை பலவீனமானவர்கள் என்று நினைக்க தொடங்குகிறார்கள். நாம் எல்லா நேரத்திலும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதில்லை. ஆனால் நாம் பேசும் பொழுது நம்முடைய வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். யாராவது உன்னை குறைத்து கேள்விகள் கேட்டால் கோபப்படாதே. பதில்கள் தெளிவாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டும். உன் மனதை கட்டுப்படுத்தினால் எதிரில் இருப்பவர் உன்னை பார்த்து பயப்பட வேண்டும். இதுதான் புத்தர் சொன்ன 7வது ரகசியம். யோசிச்சு பேச வேண்டும் என்பதே. உன் சிந்தனையை எப்போதும் பெரிதாக வைத்துக்கொள். ஏனென்றால் சிறு சிந்தனை கொண்டவர்கள் ஒருபோதும் முன்னேறுவதில்லை. நாம் சிந்திக்கும் விதம்தான் நம்முடைய எதிர்காலத்தை கணிக்கும். நாம் சிறு சிந்தனைகளுடனும் சிறு இலக்குகளுடனும் திருப்தி அடைந்தால் நாம் ஒருபோதும் பெரிய கனவுகளை காண முடியாது. பெரியதாக சிந்திப்பது நம்முடைய தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கிறது. சிறிய இலக்குகளுக்கு திருப்தி அடையாதே. பெரிய சிந்தனை, பெரிய இலக்குகள் மட்டுமே உன்னை உயர்த்தும். நீ வலிமை வாய்ந்த மனிதராக உயர்ந்த கனவுகளுக்கு செல்ல வேண்டும். உன் சிந்தனையை எப்போதும் பெரிதாக வைத்துக்கொள் என்பதே புத்தர் சொன்ன 8வது ரகசியம். புத்தர் சொன்ன 8 விதிகள் வெற்றியை அடைய விரும்பும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொக்கிஷம் போன்றது. இந்த ரகசியங்கள் உன்னை சாதாரண மனிதன் என்ற நிலையிலிருந்து சக்தி வாய்ந்த வெற்றியாளர் என்ற நிலைக்கு உயர்த்தும். வாழ்க்கை ஒரு போர்க்களம். இதில் அலட்சியம் காட்டாமல் இந்த தர்மங்களை பின்பற்றி நீயும் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம்.